இன்றைக்கி 13th டே ஆஃப் சித்திரை திருவிழா. எங்கள் ஏரியா ரிசர்வ் லைன்லேயே வந்து அழகர் வருவார். ஸோ அதை பார்க்கறதுக்காக போயிருந்தோம். செம்ம க்ரௌடு. அது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து நீர்மோர் பந்தல் போட்டிருந்தாங்க. ரோஸ் மில்க்கு அது இதுன்னு பயங்கரமாக கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நானும் வந்து ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சிக்கிட்டே போயிட்டேன். நாங்கள் யூனியன் ஆஃபீஸில் தான் போய் சாமி பார்க்க போயிருந்தோம். அங்கே தான் வந்து பக்கத்தில் பார்க்க முடியும். இந்த பச்சை கொடி வந்துட்டாலே அழகர் வர்றாரு அப்படின்றத அர்த்தம். நாங்கள் போன டயத்தில் கரெக்டாக அந்த பச்சை கொடி வந்துருச்சு. அதே டயத்தில் பேக் சைடில் அழகரும் வர ஆரம்பிச்சிட்டாரு. உள்ளே வந்தோடனே ஃப்ரீயாக சாமி பார்த்தோம். ஒரு 5 மினிட்ஸ் எப்படி அங்கே வந்து பூஜை பண்ணுறதுக்காக நிற்பாங்க. போகும்போது நல்ல க்ளோஸ்அப்பில் பார்த்தோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அழகர் பார்த்த கையோட டிஷர்ட்டு, சாம்பிராணி, அதுக்கப்புறம் வந்து உண்டியல் எல்லாமே கொடுத்தோம். ஆல்ரெடி நான் வந்து சாம்பிராணி வந்து கிவ் அவே கொடுத்துருந்தேன்ல, ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி உண்டியல், சாம்பிராணி எல்லாம் வேணும்னா அவங்களோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கிளம்பலாம்னு நினைக்கும் போது அழகரோட பாட்டு போட்டாங்க. நானும் அம்மாவும் பயங்கரமாக வைப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே ஈவினிங் வந்து நானும், அம்மா, ஜனா, பிரியா எல்லாருமே வந்து தல்லாகுளத்தில் எது சேவை பார்க்குறதுக்காக போயிட்டோம். நாங்கள் போன நேரத்தில் சாமி கோயிலுக்குள்ளேயே போயிடுச்சு. அடுத்த வீடியோ காலில் தான் வரும் அப்படின்றனால சும்மா வந்து க்ரௌடை மட்டும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படியே. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வீடியோ காலையில் போக முடியாது, பயங்கர க்ரௌட் இருக்கும். அப்படின்றனால நாங்கள் வந்து அந்த க்ரௌடை மட்டும் பார்த்துட்டு மதுரையிலே இருந்துட்டு எது சேவை பார்க்கலன்னா எப்படிங்க. காலையில் அழகர் ஆற்றுல இறங்கும்போது தண்ணி பிச்சுறதுக்காக எல்லாருமே வந்து தண்ணி நிரப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே நானும், அம்மா, ஜனம் எல்லாத்தையும் ஜிகர்தண்டா குடிச்சிட்டு ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி மதுரை சித்திரை திருவிழா பற்றி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.